இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா சம்மர் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வரிசையா. இன்னைக்கு வந்து ஒரு 4வது மாஸ்க் அப்படினே சொல்லலாம். இதுவரைக்கும் ஒரு 3 மாஸ்க் போட்டுருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஜூன் 21 தான் வந்து சம்மரே ஸ்டார்ட் ஆகுது. இப்பயே பாத்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த வெயில நம்ம நின்னோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்னோம்னு வெச்சுக்கோங்களேன் அப்படியே டேன் ஆயிருவோம். பட் இந்த வெயில் வந்து ஒரு 6 மாசம் இருக்காது இல்லையா? அதனால இந்த வெயில்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது. ஸோ வெயிலில் நின்னா தான் நமக்கு தேவையான விட்டமின் டி வந்து கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஸோ சம்மர் ஹேர் கேர் ரொட்டீனில் நான் சன்லைட்டுக்கு கீழே நின்று வந்து பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து குளிரவும் செய்யும். ஸோ இப்போ வந்து சம்மர் எங்களுக்கு ஜூன் 21 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி சம்மர் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஒரு 3 மாஸ்க் போட்டாச்சு. ஒரு 4 மாஸ்க் இருந்தால் போதும். நம்ம அதே வந்து ரொட்டீனாக வீக்லி ட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி 2 ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹேர் கேர் ரொட்டீனில் ஒரு ஆயில் மசாஜ் ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி ஹேர் ஆயில் மசாஜில் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் ஆயில் மசாஜில் நம்ம சேனல்லையே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி ஆயில். ஸோ இந்த செம்பருத்தி ஆயிலை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செம்பருத்தி ஆயில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் நான் தடவிட்டுருக்கேன். ஸோ செம்பருத்தி ஆயிலோட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ செம்பருத்தி ஆயில் ஒரு 3 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் முடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் மசாஜ் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தான் மெயினாக கொடுக்கணும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோல் முடிக்கே கொடுப்பேன். ஏன்னா ஹோல் முடிக்கும் நம்ம ஆயில் தடவுறப்ப நம்மளோட முடியோட கலரிங் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதனால தான் ஹேர் ஆயில் மசாஜ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல்ப்பு ப்ளஸ் என்னோடய ஹோல் ஹேருக்குமே வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹேர் ஆயிலில் லைட்டாக வார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன ஹேர் மாஸ்க் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் மாஸ்கில் நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறது வந்து பாயில்டு ரைஸ் வாட்டர், அரிசி வடித்த கஞ்சி தான். ஸோ அரிசி வடித்த கஞ்சினால நம்மளோட முடிக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டட் பாயில்டு ரைஸ் வாட்டர். ஒரு நாள் வந்து வெளியே வச்சிங்கன்னா அது ஃபெர்மெண்டட் பாயில்டு ரைஸ் வாட்டர். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறதுனால நாங்கள் கம்மியாக தான் வந்து சாப்பாடு வைப்போம். குக்கர்லேயே வச்சுக்குவேன். பட் வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே 3 பேரும் இருக்கிறப்ப நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் வச்சோன்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் வடிச்சுக்குவேன். அந்த அரிசி வடித்த கஞ்சியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன் டைம் நான் அரிசி வடித்து எடுத்துக்கிட்டேன்னா அது 3-4 டேஸ் எனக்கு அந்த வீக்குக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரிசி வடித்த கஞ்சியை வந்து பல விதமாக யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஹேர் மாஸ்க்குக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து ஃபெர்மெண்டட் பாயில்டு ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் மாஸ்க்குக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பாயில்டு ரைஸ் வாட்டர் தான். பாயில்டு ரைஸ் வாட்டர் உங்களோட ஹேருக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. என்னோடய ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், பாயில்டு ரைஸ் வாட்டர் உப்பு போடணுமா போடக்கூடாதான்னு நிறைய டவுட்ஸ் வரும். உப்பு போடாத பாயில்டு ரைஸ் வாட்டர் தான் நம்ம ஹேர் மாஸ்க்குக்கு எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணணும். இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். ஸோ எலுமிச்சம்பழ சாறு வந்து 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஊரில் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 1 முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லாவே வந்து பெருசாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பாட்டிலில் ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபெர்மெண்டட் பாயில்டு ரைஸ் வாட்டரில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட விட்டமின் சி, லெமன் ஜூஸும் சேர்றப்ப இதோட நன்மைகள் வந்து அதிகமாகவே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கேல்ப்பில் ஏதாவது இச்சினஸ் இருந்தாலும் சரி, அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அந்த கொப்பளம்லாம் வர மாதிரி இருந்தாலும் சரி, இந்த விட்டமின் சியும் பாயில்டு ரைஸ் வாட்டரும் நல்லாவே க்யூர் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஸ்கேல்ப்பில் இருந்து முடியோட நுனி வரைக்கும் தடவ போகிறேன். இது ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அரிசி வடித்த கஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஈவன் நீங்களே வந்து யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த யாவோ விமன்லாம் வந்து நிறையா ரைஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஷியக்கா போட்டும் குளிக்கலாம். ஹேர் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுங்கிறத வீடியோவில் பாருங்கள். என்னால் கண்ணை திறந்தே பேச முடியல, அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து அடிக்குது. நான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு தலையை காய வச்சுட்டு சும்மா சன்லைட்டில் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு 1/2 ஹவரில் வந்து காஞ்சிருச்சு. எல்லோரும் கேட்பீங்க உங்கள் தலை வந்து எவ்வளோ நேரம் காய வைப்பீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சன்லைட்டில் வந்து ஒரு 1/2 ஹவரில் காஞ்சிரும். காஞ்சி ப்ளஸ் ஸ்வெட்டாகி வந்து மறுபடியும் ஈரம் கூட ஆகும். என்னோடய முடி அடர்த்தி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ண நம்மளோட ஹேரோட அடர்த்தி வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி முடி அடர்த்தியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். என் முடி இதை விட அடர்த்தி கம்மியாலாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த 2 இயர்ஸாக வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வந்து விடாமல் பண்ணி இந்த அளவுக்கு வந்து அடர்த்தி இருக்குது. ஸோ இதோட நான் பழைய ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து அடர்த்தி எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த அடர்த்தி இருந்தாலே போதும். இந்த அடர்த்தியை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இந்த அடர்த்தி வரைக்கும் இருந்தாலே எனக்கு வந்து ஓகே தான். ஸோ இதுதான் என்னோடய சம்மர் ஹேர் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு இதோட. ஸோ அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் என்னென்ன வீடியோ வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட சம்மர் ஹேர் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட சம்மருக்கு ஜூன் 21 வரப்போகுது இல்லையா, அதிலேருந்து நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே நம்ம ஊரில் வந்து சம்மர் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் நம்ம ஊரில் வந்து எப்பயுமே ஹாட்டாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் எப்பயுமே வந்து நம்ம மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எப்பயுமே ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்டே இருந்தால் ஹேர் க்ரோத் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனல் கொடுக்குற மோட்டிவேஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. vlog வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பாய். Thanks for watching.